என் தங்கப்பிள்ளையே, கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் விடியலில் இந்த வராகியானவள் உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்காக உன் இல்லம் தேடி வந்த இந்த தாயானவள் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையில்தான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன். என் பிள்ளையே, வெற்றி செய்தி என்பது என்ன? என் குழந்தை, மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக முடிகிறதோ இல்லையோ, எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்தாமல் அது நடக்க வேண்டும். ஒருவேளை அது உனக்கு நடக்கவில்லை என்றால் கூட உன்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, பரவாயில்லை, இது நமக்கு நடக்காமல் போனதும் ஒரு விதத்தில் நல்லதுதான் என்று நீ நினைக்கின்ற அளவில் இருக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் உன்னை பாதிக்காமல் உன் வாழ்க்கையில் அது நடக்கிறது என்றால் அதற்கு பெயர்தான் வெற்றி. என் குழந்தையே, அப்படி ஒரு வெற்றியை இன்று நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கின்றேன். என்ன நடந்தாலும் அது உனக்கு சரியானதாக இருக்கின்ற பட்சத்தில் நீ எதற்கும் வருத்தப்படாதே. உன் மனது அதை சரி என்று ஒத்துக்கொள்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நீ நினைத்ததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போகின்றாய். உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு இப்பொழுது உன்னுடைய அன்பு எத்தனை பெரிய விஷயம் என்பது புரிய போகின்றது. நீயோ எத்தனையோ தருணங்களில் ஒருவர் நம்மை ஒதுக்கிவிட்டார்கள் அல்லது காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அதற்காக மனம் வருந்தி இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வருகின்றவர்களை நல்லபடியாக வாழ வைப்போம். விட்டு விலகிச் செல்கின்றவர்களை அதைவிட அதிகமான அன்போடு வழி அனுப்பி வைப்போம் என்று என் குழந்தை நீ சற்று மனதிற்குள் தெளிவாக தொடங்கிவிட்டாய். இந்த தெளிவை உனக்குள் இந்த வராகி என்றோ எதிர்பார்த்தேன். ஆனால் இப்பொழுது உனக்குள் வரத் தொடங்கியதே எனக்கு மகிழ்ச்சிதான். ஏன் தெரியுமா? ஒரு உறவோ ஒரு நட்போ வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது என்றால் அதற்காக வருத்தப்பட்டும் அதற்காக வேதனைப்பட்டும் உன்னுடைய நேரத்தை நீ தொலைத்தது உண்மைதானே? உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ இழந்தது உண்மைதானே? இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு முடிந்து போன ஒரு விஷயம், அதிலும் உன்னை உதாசீனம் செய்த ஒரு விஷயத்திற்காக நீ உன்னுடைய நல்ல நேரத்தை எல்லாம் இழந்து விட்டாயல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றிட நீ இந்த தாயின் அரவணைப்போடு உன் வெற்றியை என் கைகளில் இருந்து பரிசாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையை, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்ட விடியலாக நிச்சயமாக இருக்கும். கந்தனின் அருளோடும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை நிச்சயமாக சாதிப்பாய். எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறோமே தவிர தனக்கு கிடைத்தது போதுமானது என்று எண்ணுவதில்லை. நமக்கு கிடைத்த இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக நல்லபடியாக வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. இனிமேலாவது நமக்கு போதும் என்கின்ற மனது வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் வெற்றியும் நம்மை தேடி வரும் என்பது உனக்கு நிச்சயமாக புரிய வந்துவிடும். நீ எதிர்பாராத ஒருவரின் வருகை நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும். இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர்த்த வைக்கும். அப்படி உன்னை யாருடைய வார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல சொல்கின்றதோ அந்த வார்த்தைகள் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ எத்தனை முறை என்னிடத்தில் கேட்டு நான் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் உடனடியாக அதற்காக நீ வருத்தப்படாதே. ஒரு விஷயம் இத்தனை காலமும் வேண்டி நின்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்காத பொழுது வருகின்ற உணர்ச்சி வசம்
கிடைக்கும் பொழுது அமைதியாகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த விஷயம் கிடைத்தாலும் உணர்ச்சி வசப்படாமல், எந்த விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு ஆவேசப்படாமல் நீ சற்று பொறுமை அந்த நேரத்தில் காத்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட திறமைசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னை போல இத்தனை பொறுமையாக யாராலும் தான் நினைத்ததை வாழ்க்கையில் சாதிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்றிலிருந்து அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை ஒரு உறுதிமொழியாக மனதிற்குள் எடுத்துக்கொள். என்ன கிடைத்தாலும் அதை தாழ்வாக நினைக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதை நாம் எப்பொழுதுமே பெரிதாக எண்ண வேண்டும். ஒரு சிறு துரும்பு பல்குத்த உதவும் என்று சொல்வது போலத்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று பெற்று கொள்ளத்தானே வேண்டும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச மன மகிழ்ச்சியையும் நீ பெற்றுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இருந்தும் மிக பெரிய வேதனைகள் வந்து விடாது. நல்ல நேரத்தை நீயே தொடங்கி விடுவாய். எனக்கு அதை கொடுப்பார்களா, இதை கொடுப்பார்களா என்று யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய். இதுதானே, இதை நாமே பெற்றுவிடலாமே என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இந்த வராகியின் குழந்தையான நீ என்றுமே வாழ்க்கையின் உச்சபட்ச நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புவாயானால் அதற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேற வேண்டும். எப்பொழுது ஒருவர் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கின்றதோ அது தீய சக்திகள் வந்து உலவக்கூடிய இடமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள். உனக்குள் வந்து எல்லாம் தங்கிவிடும் என்பதனை நினைவில் கொண்டு எந்த விஷயத்தையுமே நேர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்போம் என்கின்ற நல்ல எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும். வராகியின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான வாழ்க்கையின் வெற்றியை என்றுமே பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து கொடுப்பது, நான் இருந்து நடத்துவது இந்த வாழ்க்கையின் மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் கிடைக்கும். என்றுமே வராகியின் பிள்ளையான நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்டுவாய். தடுமாற்றங்கள் வரும், வாழ்க்கையில் தயக்கங்கள் வரும். ஆனால் நீ அப்படியே நின்றுவிட மாட்டாய். கடைசியில் நினைத்ததை சாதிக்காமல் நீ செல்லவும் மாட்டாய். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கொண்டு அடுத்த விஷயத்தை நீ செய்து கொண்டிரு. எப்பொழுதும் உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான சந்தோஷங்களை நீ தொலைத்து விடாதே. நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்த இந்த தாயானவள் இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாருடைய வாழ்க்கையும் எந்த நொடியிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஒருவர் இயலாமையால் உன் முன்னால் இருக்கிறார் என்றால் ஒருபோதும் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்யாதே. நாளை இதே நிலைமை உனக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். நாம் இன்று ஒருவருக்கு செய்கின்ற வினை நாளை நம்மை பாதிக்கும் என்பது உன் மனதில் இருக்கட்டும். இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நடந்தால் அதை பெரிதாக பார்ப்பதும், தனக்கு நடந்தால் அதை கண்டுகொள்ளாமல் செல்வதும், மற்றவர்கள் முன்னிலையில் அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று நினைப்பதும் சிலரின் எண்ணமாக இருக்கின்றது. அப்படி தன்னுடைய விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்து விட்டார்களானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும். எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சரியான பாதையில் நீ மிதமாக சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கான பலனை இன்று உன் அம்மா நான் கொடுப்பேன். என்றுமே உன் வெற்றி இந்த தாயின் கைகளில் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. வராகி நினைத்து விட்டால் இங்கு சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. இந்த வராகி மனம் வைத்து விட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாம் கைகூடி வரும் என்பது உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உன் தாயானவள் நான் காப்பாற்றுவேன். அதுபோல என் குழந்தை, நீயும் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று மனமுடைந்து போகாமல் மனதைரியத்தோடு இருந்து என்னுடைய நம்பிக்கையை நீ காப்பாற்று. நான் உன் மீது கொண்ட நம்பிக்கை அத்தனை உயர்வானது.
எல்லாவற்றையும் இன்று பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.